இயேசுவுக்கு அன்பான சீஷனான யோவான் ஒரு நபரை நீ செய்கிற எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சாட்சி பகர்கிறாருங்க. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் காயு. இவரை பற்றி நீங்க 3 யோவான் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்க போகிறேன். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர் யோவான், யோவானுக்கு பிரியமானவர் காயு. அந்த காயு செய்கிற செயலை உண்மையாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் சாட்சியாக எழுதுகிறார். என்ன ஒரு அற்புதமான சாட்சி! இந்த சாட்சிக்கு காரணம் என்ன? காயுவின் இடத்தில் உண்மை இருந்தது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடு இருங்க. தேவன் உங்களை பற்றிய சாட்சியை பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். மனிதர்கள் ஒருவேளை உங்களுடைய உண்மையை மறுக்கலாம், ஆனா தேவன் நிச்சயமாக உங்களுடைய உண்மையை சாட்சியாக எழுதுவார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.